ஹே ஆல், இன்னைக்கு நம்ம கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற மந்த்ராலயம் கோவில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோவில் துங்கபத்ரா நதி ஆற்றங்கரை ஓரத்தில் அமைந்திருக்குங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். இந்த கோவிலில் அப்படி என்ன சிறப்புன்னா, ராகவேந்திர சுவாமி ஜீவ சமாதி அடைந்ததாக சொல்கிறாங்க. அந்த இடத்திலே அவருக்காக ஒரு கோவில் கட்டப்பட்டதுங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவிலுங்க. நிறைய கோவில் சொல்லுவாங்க, வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த கோவிலை பார்த்துடக்கூடாதான்ட்டு. அதில் முக்கியமான ஒரு கோவில் இந்த மந்த்ராலய கோவிலும் ஒன்று. இங்கு அவரோட சமாதியில் தினமும் 3 முறை பூஜை நடக்குங்க. அப்புறம் இந்த கோவிலில் எப்போ எந்த மாதம் ரொம்ப பிரசித்தி பெற்றதுன்னா ஆவணி மாதம், அதாவது ஆகஸ்ட். ஏன்னா அப்போ தான் அவரோட ஜீவ சமாதி நாளாக கருதப்படுறதுனால ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த 2 மாதம் 90 டேஸ்க்கும் டெய்லி ரொம்ப சிறப்பு பெற்ற பூஜைகள் நடைபெறுங்களாங்க. அன்னதானம், கொண்டாட்டங்கள் அவ்வளோ விசேஷமாக இருக்குங்களாங்க. மக்கள் நிறைய போகிற மாதமும் அந்த 2 மாதம் கருதப்படுகிறதாங்க வருஷத்தில். இடத்த பேர் பிருந்தாவனம்னு சொல்லுவாங்கங்க. அதுக்கப்புறம் டெய்லியும் ரத ஊர்வலம் நடைபெறுமாங்க. அதாவது சந்தன மரத்தால் செய்யப்பட்ட ரதங்களில் சுவாமிகளை அலங்கரித்து டெய்லியும் மாலை நேரத்தில் ஊர்வலமாக கோவிலை சுற்றி வருவாங்களாங்க. கோவில் சுவற்றில் ராமாயணம் மற்றும் மகாபாரத்தோட காட்சிகளை ஓவியமாக வரையப்பட்டிருக்குங்க. இங்கே வரும் மக்கள் அனைவரும் அதை ரொம்ப ரசித்து பார்க்கிறார்கள். அதுக்கப்புறம் மக்கள் இரவாகவே கோவிலின் மணி மண்டபத்தில் தங்கி இருந்து விடியற்காலையில் துங்கபத்ரா நதியில் புனித நீராடுகிறார்கள். இந்த கோவிலில் தியான மண்டபம் இருக்கிறதா சொல்கிறாங்கங்க. அங்கே தியானம் பண்ணால் மன அமைதி கிடைக்கிறதாக கூறப்படுகிறது. அதனால் வர மக்கள் அனைவரும் அங்கே தியானம் கொள்கிறார்கள். மேலும் இங்கு தினமும் அன்னதானம் நடைபெறுவதால் மக்கள் அனைவரும் நடுகிறார்கள். இந்த கோவிலின் பெரிய விழாக்கள் ராகவேந்திரா ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி, குரு பார்வ தினம். நீங்களும் இந்த கோவிலை பார்க்க விரும்புனீங்கன்னா வேலூர்லேருந்து மந்த்ராலயம்க்கு தினமும் ட்ரெயின் இருக்குங்க. காட்பாடியிலேருந்து 9 hours ட்ராவலுங்க. ஒரு 2 days பிளான் பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு நல்லா போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வரலாங்க கோவிலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.